Greetings to every one of you. இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்படி கார்னர் மேப் யூஸ் பண்ணி எப்படி பூலியன் எக்ஸ்பிரஷனை ரெடியூஸ் பண்ணுறதுங்கிறத பார்ப்போம். ஸோ கிவன் ப்ராப்ளம் ஒரு 3 வேரியபிள் கார்னர் மேப் கொடுத்துருக்காங்க. எஃப் ஆஃப் ஏபிசி ஏபிசிங்கிறது த வேரியபிள்ஸ் கிவன் வேரியபிள்ஸு. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து சம் ஆஃப் மின் டேர்ம்ஸ்குள்ளார என்ன கொடுத்துருக்காங்கன்னா 0, 1, 2, 3, 7 அப்படிங்கிற வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும், 3 வேரியபிள் அப்படிங்கிறனால 3 வேரியபிள் இந்த ட்ரூத் டேபிளில் போட்டுக்கிட்டு இப்போ டெசிமல் நம்பர்ஸ் வந்து 0லேருந்து 7 வரைக்கும் எழுதிட்டு அதுக்கு உண்டான கரஸ்பாண்டிங் பைனரி வேல்யூ எழுதியிருக்கோம். இப்போ இங்கே என்ன வேல்யூஸ் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் வந்து அவுட்புட் வந்து 1. மற்ற வேல்யூஸ் இல்லாத வேல்யூஸ் எல்லாம் 0. அப்போது 0 கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் 1 அதே மாதிரி அதுவும் 1. 2க்கு வந்து அதுவும் இருக்கிறதுனால 3, 1. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 4, 5, 6 வந்து இல்லை, அதெல்லாம் 0. 7 இருக்குது, 7க்கு வந்து 1 போட்டுரும். இப்போது இந்த வேல்யூஸை வந்து என்ன பண்ணணும், மேப்பில் நம்ம என்ட்ரி பண்ணணும். இது வந்து 3 வேரியபிள் கார்னர் மேப்பு. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு செல்லுடைய அந்த கரஸ்பாண்டிங் டெசிமல் வேல்யூ இங்கே நான் எழுதியிருக்கேன். ஸோ டேபிளை பார்த்து அப்படியே வந்து என்ட்ரியை வந்து இங்கே ஃபில்லப் பண்ணணும். 0, 0, 0 அதுக்கு வந்து 1, 0, 0, 0, 0, 1. அதே மாதிரி வந்து நீங்கள் இந்த வேல்யூஸை பார்த்து கூட அப்படியே என்ட்ரு பண்ணிடலாம். ஸோ 1 வந்து டெசிமல் வேல்யூ 1 வந்து 1. அதே மாதிரி டெசிமல் வேல்யூ 2 அது வந்து 1. டெசிமல் வேல்யூ 3 அது வந்து 1. அது இல்லாமல் கடைசியாக இருக்கிறது 7 என்ட்ரு பண்ணிடலாம். இப்போது ஆஃப்டர் என்டரிங் த வேல்யூஸ் இப்போ என்ன பண்ணணும்னா குரூப் பண்ணணும். இப்போ குரூப்பிங் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷுட் ட்ரை ஃபார் ஆக்டெட். ஆக்டெட்னா 8, 1 அட்ஜசன்ட் 1 இருக்கான்னு பார்க்கணும். 3 வேரியபிள் கார்னர் மேப்பு. இப்போ எல்லா செல்லும் வந்து 1ன்னு இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து ஆக்டெட் கிடைக்கும். இப்போ இந்த கேஸில் ஆக்டெட் பாசிபிலிட்டி இல்லை. ஸோ அதுக்கு அடுத்தது நெக்ஸ்ட் பாசிபிலிட்டி குவாட் ட்ரை பண்ணணும். குவாட் ட்ரை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் இங்கே 4 1 வந்து கன்சிக்யூட்டிவாக இருக்குது. ஸோ தட் இது வந்து என்ன பண்ணலாம், இதை வந்து ஒரு குவாட் வந்து பண்ணலாம். ஒரு இந்த மாதிரி ஹாரிசான்டல் குவாட் ஒன்று பண்ணலாம். இப்போ அடுத்தது இன்னொரு குவாட் இதாக பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ இது ஒரு 1 வந்து வெளியில் இருக்குது. இப்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 1 இந்த மாதிரி ஒரு பேர் பண்ணலாம். அப்போது 2 குரூப்பிங், ஒன்று வந்து ஒரு குவாடு, இன்னொன்று வந்து ஒரு பேர். இப்போது ரைட் த எக்ஸ்பிரஷன் ஃபார் திஸ் குவாடுக்கு வந்து என்ன பண்ணோம், இங்கே கரஸ்பாண்டிங்காக இங்கே இருக்கக்கூடிய வேரியபிள் இங்கே பாருங்கள், இங்கே என்ன இருக்குது அப்படியே A பார் இருக்குது. ஸோ இங்கே கரஸ்பாண்டிங்காக இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் குவாட் வில் எலிமினேட் தட் இஸ் 2 வேரியபிள்ஸ் அண்ட் தேர் காம்ப்ளிமெண்ட். அப்போது இங்கே பார்க்கும்போது இந்த B பார் C பார்லேருந்து ஆரம்பித்து இதோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா இங்கே வந்து C பார் அண்ட் C கேன்சல் ஆகிடும். இதையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் B பார் கேன்சல் ஆகிடும். இதையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் C பார் கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன அப்படின்னு சொன்னால் த ரிசல்ட் ஆஃப் த குவாட் இஸ் A பார் ப்ளஸ். அடுத்தது வந்து ஒரு பேர். இப்போ இந்த பேர் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் இதுக்கு கரஸ்பாண்டிங்காக இந்த காலமில் பார்த்தீங்கன்னா A பார் இருக்குது, அது 2 வந்து கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே வந்து அதனுடைய காலமை பார்க்கணும். காலமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு கிடச்சிருக்க வேல்யூ வந்து BC, இந்த லேபிள் வந்து BC. அப்போது A பார் ப்ளஸ் BCங்கிறது தான் இதனுடைய ரிசல்ட், ரெடியூஸ்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ இது வந்து கொடுத்துருவாங்க ப்ராப்ளத்தில். இதை வந்து என்ன பண்ணோம், இந்த ட்ரூத் டேபிள் நீங்கள் போடணும். ப்ளஸ் வந்து இந்த மேப்பை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி உள்ளார இந்த என்ட்ரிஸை வந்து போட்டு குரூப் பண்ணி ஃபைனல் ரிசல்ட்டை வந்து எழுதணும். ஸோ இந்த ரிசல்ட்டுக்கு வந்து என்ன சொன்னால் சில நேரங்களில் வந்து என்ன பண்ணலாம், ஒரு அதாவது சர்க்யூட் வரைய சொல்லலாம். சர்க்யூட் வரைய சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து அந்த சர்க்யூட்டை வந்து போடணும். A பார் ப்ளஸ் BC இது மாதிரி வந்து 3 லைன் வந்து எடுத்துங்க. இது வந்து A, B, C 3 லைன் எடுத்துகிட்டு இதை வந்து இப்போது இதுக்கு வந்து என்ன சொன்னால் A பார் வந்து தேவை நமக்கு, அதனால் வந்து ஒரு நாட் கேட்டை போட்டு ஒரு லைன் எடுத்துங்க. இப்போது என்ன பண்ணுறோம் அப்படின்னா BCயை வந்து ஒரு AND ஆப்ரேஷனில் போட்டுங்க. BC அப்படிங்கிறது ஒரு AND கேட்டில் போட்டுங்க. திரும்ப வந்து என்னென்னு சொன்னால் A பார்லேருந்து ஒரு லைன் எடுத்து என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் ஒரு OR கேட்டில் கொடுக்கணும். இது வந்து OR கேட்டில் கொடுக்கணும். ஸோ திஸ் இஸ் சர்க்யூட், ரெக்வயர்ட் சர்க்யூட். சிமிலர்லி 4 வேரியபிள் கார்னர் மேப் ஒன்று கொடுத்துருக்காங்க ஒரு ப்ராப்ளம். இப்போ இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ABCD கொடுத்துருக்காங்க, அது 4 வேரியபிள். இங்கே சம் ஆஃப் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மின் டேர்ம் வந்து கொடுத்துருக்காங்க 0, 1, 3, 4, 5, 7, 8, 9, 11, 12, 13, 15 கொடுத்துருக்காங்க.
சரியா? இப்போ இந்த வேல்யூஸ் நீங்கள் டேரெக்டாக ட்ரூத் டேபிள் போட்டு போடலாம். இல்லைன்னா டேரெக்டாக என்ன பண்ணலாம், இங்கேருந்து பார்த்து நீங்கள் வந்து இந்த கரஸ்பாண்டிங் ஒன்ஸ் இஃப் யூ ரிமெம்பர் திஸ் இந்த செல் நம்பர், இந்த இந்த டெசிமல் வேல்யூஸ் இங்கே எழுதியிருக்கேன். டேரெக்டாக இதை பார்த்து அப்படியே வந்து என்ன பண்ணணும், இந்த என்ட்ரிஸ்க்கெல்லாம் வந்து என்ன பண்ணணும், 1 போட்டணும். 0 இருக்குது 1, அதேமாதிரி 1 இருக்குது 1, அதேமாதிரி 3 இருக்கா, அதுக்கும் 1, அதுக்கப்புறம் வந்து 4 5, அதுக்கப்புறம் 7 8, 7 இருக்குது, திரும்ப வந்து 8, அப்புறம் வந்து என்ன இருக்குது 9, அதுக்கப்புறம் 11, தென் வந்து 12 13, தென் 15. இந்த என்ட்ரிஸ் எல்லாம் நம்ம வந்து 1 போட்டது. மீதி எல்லாம் இருக்கக்கூடிய என்ட்ரிஸ் வந்து என்ன பண்ணணும், 0 போடணும். ஓகே, இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், யூ ஹேவ் டு ட்ரை ஃபார் த மேக்ஸிமம் குரூப்பிங். அதாவது மேக்ஸிமம் குரூப் அப்படிங்கிறது என்னென்னா ஆக்டெட். ட்ரை ஃபார் த ஆக்டெட். இஃப் ஆக்டெட் இஸ் நாட் அவைலபிள், யூ ஜஸ்ட் கோ ஃபார் குவாட். குவாடு இல்லைன்னா வந்து பேரும் இல்லைன்னா சிங்கிள், அதை வந்து அப்படியே எடுத்து எழுத வேண்டியது தான். இப்போது இங்கே பாருங்கள், இது அட்ஜசன்ஸு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் 8 1 இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம், இதை வந்து அப்படியே வந்து ஒரு ஆக்டெட் ஆக்கிக்கலாம். இது ஒரு ஆக்டெட். ஸோ ஆக்டெட் எலிமினேட் 3 வேரியபிள்ஸ் அண்ட் தேர் காம்ப்ளிமெண்ட்ஸ். அப்படி பார்க்கும்போது இந்த சைடு இருக்கக்கூடிய எல்லா வேரியபிள்ஸுங்க பார்த்திங்கன்னு சொன்னால் ஏபி அதனுடைய காம்ப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே டெலீட் ஆகிடும், எல்லாம் ரிமூவ் ஆகிடும், எலிமினேட் ஆகிடும். அப்போ இங்கே வந்து பார்க்கணும், இது ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா காமனாக இருக்கக்கூடியது என்னது, சி பார் அப்படிங்கிறது தான் அந்த வேல்யூ. சி பார் இஸ் த ரிசல்ட் ஆஃப் திஸ் ஆக்டெட் ப்ளஸ். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே 4 1 இருக்குது. இப்போ இதை வந்து என்ன பண்ணலான்னா, ஆக்சுவலாக குவாடு தான் பண்ண முடியும். பட் ஆனால் என்ன பண்ணலாம், யூ கேன் மேக் யூஸ் ஆஃப் தீஸ் ஒன்ஸ். இந்த 1 வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த 4 ஒன்றுமே வெளியில் இருக்கிறதுனால என்ன பண்ணலான்னா, இந்த 4 1 யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், யூ கேன் மேக் another ஆக்டெட் லைக் திஸ். இன்னொரு ஆக்டெட்டை இது மாதிரி பண்ணலாம். அப்போ இந்த ஆக்டெட்டுக்கு பார்க்கும்போது இங்கே என்ன பண்ணோம், இந்த ஏ பி அதனுடைய வேரியபிள்ஸு அதனுடைய காம்ப்ளிமெண்ட்ஸு எல்லாம் வந்து எலிமினேட் ஆகிடும். ஸோ இது ரெண்டும் பார்க்கும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சி பார் சி இருக்குது, ரெண்டும் எலிமினேட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு கிடைக்கிறது வந்து டி. ஸோ திஸ் த ரிசல்ட் ஆஃப் திஸ் எக்ஸ்ப்ரெஷன். அப்போது பார்த்திங்கன்னு சொன்னால் இதுக்கு வந்து கரஸ்பாண்டிங்காக அந்த பூலியன் சர்க்யூட் வந்து போடணும். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் த கான்செப்ட். எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறது சொல்லியிருக்கேன். ஸோ இன் திஸ் வீடியோ we have discussed how to solve a given problem using 3 variable corner map. Similarly 4 variable corner map. Thank you. Keep watching.